மேடம், வெயில் காலங்கள் வெயில் காலம் வந்து துவங்கி இருக்கு. தண்ணியோட போக்கு வந்து இந்த முறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அறிவுறுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கேன் வாட்டர் ரொம்ப வந்து சுத்தமான குடிநீர் வந்து குடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அந்த தண்ணீரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. அதாவது வெப்பநிலை வந்துருச்சு சென்னையில். ஸோ கத்திரி வெயில்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கிற டெம்பரேச்சர் டைமில் நம்ம தண்ணின்றது ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கணும். இந்த அவசியம் வந்து இன்னைக்கு இப்போ இல்லை, நமக்கு ரொம்ப காலமாகவே எல்லாரும் வலியுறுத்திட்டு இருக்கிற விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி குடிக்கும் போது நம்ம கரெக்டான தண்ணியை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சம்மர் டைமில் தான் நமக்கு அதிகமான நோய்களும் வந்து நமக்கு பற்றாக்குறை நிறைய வரும். ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து டைஃபாய்ட் காய்ச்சல், நமக்கு வந்து காலரா, நமக்கு வந்து வயிறுப்போக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், வைரல் காய்ச்சல், இந்த மாதிரி அதிகமான நோய்கள் வந்து இந்த மாதிரி டைமில் பரவக்கூடிய டைம்ன்றதுனால முக்கியமாக நம்ம கவனம் வந்து நம்ம குடிக்கிற தண்ணிலையும் நம்ம சாப்பிட்ற உணவுலையும் கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் தண்ணியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சென்னை மாதிரி நகராட்சியிலலாம் அதிகமாக வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். கேன் தண்ணின்னா அதாவது இந்த வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்குறவங்க வந்து சப்ளை பண்ணுறவங்க அந்த மாதிரி தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கான கரெக்டாக அவங்க பாயில் பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஒரு பியூரிஃபைடான தண்ணின்றது நமக்கு எப்போதுமே ஒரு டவுட் இருக்குன்றதுனால நம்ம சுகாதாரத்துறையிலேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி என்ன தண்ணி உங்களுக்கு வீட்டு வந்தாலும் அந்த வாட்டர் சப்ளையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து இன்னொரு வாட்டி வீட்டுக்கு வந்துடணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, குடிக்கிறதுக்கு முன்னாடி, கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஒரு வாட்டி அதை கொதிக்க வச்சு குடிச்சு பகிர்றது அது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை கன்சியூம் பண்ணும்போது அதனால வரக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு நிறையவே தவிர்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த தண்ணியும் வந்து நம்ம கொதிக்க வச்சு குடிக்கும் போது அதில் இருக்கிற பாக்டீரியா, இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிங்க எல்லாமே அழிஞ்சிறதுனால நமக்கு அது ஒரு சுத்தமான தண்ணீராக இருக்கும் போது நம்ம வீட்டில் குழந்தைங்க, முதியவர்கள், ஆல்ரெடி இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க எடுக்கும் போது இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டா கண்டிப்பாக மோர் அப்ரிஷியேட்டட். இப்போ இந்த கேன்ஸில் பார்த்தீங்கன்னா, பழைய கேன்லாம் யூஸ் பண்ணி தண்ணி வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேன் எந்த அளவுக்கு வந்து ஒரு தரமாக இருக்கணும், நம்ம மக்கள் அதை எப்படி எடுத்துக்கணும், எப்படி அவங்க ஒரு அவேர்னஸாக இருக்கணும்? கண்டிப்பாங்க. அதாவது நீங்கள் வாங்குகிற தண்ணி சப்ளை பண்ணுறவங்க வந்து இப்போ தான் புதுசாக இல்லாமல் இந்த பிஸ்னஸில் ரொம்பவே நாள் இருக்காங்கன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. அவங்க கொடுக்குற தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இந்தியன் கைட்லைன்ஸ் படி, நம்ம ஃபுட் கைட்லைன்ஸ் படி ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு அங்கீகாரம் விட்ட ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் வந்து நம்ம ஐஎஸ்ஓ இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் அட்டஸ்டேட்டட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கொடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிற மாதிரி நம்ம கொதிக்க வச்சு தண்ணி எடுத்தால் நம்ம சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரிகாஷனரியாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ தண்ணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேடம்? வெயில் காலம் வந்து அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக. ஸோ குழந்தைகள், பெரியவங்க, இளைஞர்கள், கர்ப்பிணிங்க, இவங்கெல்லாம் வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. இது வந்து அதாவது வெப்பநிலையில், அதாவது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அதிகமாக ட்ராபிக்கல் சிட்டியான சென்னையில் வந்து பார்த்திங்க, இல்லை நம்ம தமிழ்நாடுவே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து இந்த டைம், அதுவும் முக்கியமாக இந்த சம்மரில் வந்து அதிகமான டெம்பரேச்சர் போகக்கூடிய நிலமையில் இருக்குன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது. யூஸ்வலாக ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து 2.5 லிட்டர்லேருந்து 3.5 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி பர் டே எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம். பட் அது நீங்கள் சப்போஸ் வெளியில் அதிகமாக சுற்றுறவங்களாக இருந்தால், நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்கள் வேலை வந்து வெயிலில் தான் இருக்க வேண்டிய வேலையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வந்து குழந்தைங்க இருக்காங்க, அதிகமாக அவங்க ஈஸியாக ஸ்வெட் பண்ணுவாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியாக கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. நாங்கள் எப்போ தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்னா, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, லிவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் தண்ணி வந்து நாங்கள் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவோம். இல்லாட்டி யார் வேணால் எவ்வளோ வேணால் தண்ணி குடிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அதிகமாக தண்ணி குடிக்கிறதால நமக்கு நல்லது தான் நடக்கும், தவிர தப்பு எதுவும் இல்லை கெடுதலும் நடக்காது.